உறவுகளுக்கு வணக்கம். வெல்கம் டு சுபஜா விளாக்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி வந்தாலே கல்யாண விதிகள் கலைக்கட்டும். அப்படி தான் இன்றைக்கி வியாழக்கிழமை எங்களுக்கும் ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் இருந்துச்சு. கல்யாணம் யாருக்குன்னா என் மாமனாரோட கூட வேலை பார்த்தவங்களோட மகளுக்கு. பொதுவாக இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் இருந்தாச்சுன்னா என் ஹஸ்பண்ட் தான் மாமனாராக கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ என்னையுமே கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி கூப்பிட்டாங்க. மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கு வான்னு சொல்லிட்டு. நானும் முதல்ல நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வரலான்னு தான் சொன்னேன். இல்லை, இந்த கல்யாணத்துக்கு நீ கண்டிப்பாக வரணும், அவரை நீ கண்டிப்பாக பார்க்கணும். என்னென்னா நாம எல்லாம் இன்றைக்கி காரில் ரொம்ப பத்திரமா போயிட்டு வரோன்னு அவர் தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் என்னதான் ட்விஸ்ட்டாக இருக்குது, இதில் என்னதான் சம்பந்தம் அப்படின்னு தான் யோசித்தேன். என்னன்னா என் ஹஸ்பண்டுக்கு கார் டிரைவிங் சொல்லிக் கொடுத்தது இந்த சார் தான். இவர் காவல்துறை அதிகாரி மிஸ்டர் ஜான். கார் டிரைவிங் படிக்கிறதெல்லாம் என்ன ஒரு பெரிய விஷயமா தான் நினைப்பீங்க. இப்போல்லாம் நிறைய பேர் சர்வசாதாரணமாக டிரைவிங் எல்லாம் படிக்கிறாங்க. ரோட்டில் பார்த்தாலும் மென்ஸுக்கு ஈக்குவலாக விமனுமே டிரைவ் பண்ணுறாங்க. ஆனால் என் ஹஸ்பண்ட் கார் படித்தது ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா டிரைவிங் படிக்கிறதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். என் ஹஸ்பண்ட் கிட்ட பொறுமையே கிடையாது. என்னென்னா வண்டி ஆன் பண்ண உடனே ரொம்ப ஸ்பீடாக போவாங்க. அதனாலேயே பைக் ஓட்டுறதே கிடையாது. காராவது கொஞ்சம் பரவாயில்ல, சடன் பிரேக்கு போட்டாலும் ஓரளவு பாதுகாப்பாக நிப்பாட்டிடலாம், நமக்கு எதுவுமே அடிப்படாது. ஆனால் டூ வீலர்லாம் அந்த மாதிரி கிடையாது. நம்ம ஓவர் ஸ்பீடாக போயிட்டு டக்குன்னு பிரேக்கு போட்டாலும் அப்படியே தூக்கி அடிச்சிடும். இந்த மாதிரி ஓவர் ஸ்பீடாக போயாச்சுன்னா பேரண்ட்ஸ் கண்டிப்பாக பயப்படுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி பயந்துட்டு என் மாமனார் மாமியார் இவங்களை ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப அலோவ் பண்ணவே இல்லை. இப்போ 4 வீலர்லாம் ஓட்டுவாங்க, 2 வீலர் தொடுறதே கிடையாது. இத்தனை வருஷமாக நானுமே இவங்க பைக்கை தொட்டு பார்த்ததே இல்லை. வீட்டிலேயே மாமனாரோட பைக் இருக்குது, குழந்தார்கிட்ட பைக் இருக்குது. ஆனாலும் தொடவே மாட்டாங்கன்னு சொல்கிறத விட விட மாட்டாங்க. என்னென்னா பைக்கில் ஓட்டுறேன்னு கை வச்சாலே மாமியார் விட மாட்டாங்க. அவங்களுக்கு என்னமோ அது பெரிய பயம் மாதிரி. இப்போ எல்லாம் எனக்குமே அப்படி தான். இத்தனை வருஷமாக என் ஹஸ்பண்ட் கூட நான் பைக்கில் எங்கேயும் போனதும் கிடையாது. அந்த ஆசையுமே இப்போ இல்லை. ஏன்னா விளையாட்டு விபரீதம் ஆயிடக்கூடாது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் 4 வீலரும் ஆரம்பத்தில் ட்ரைவ் பண்ண அலோவ் பண்ணலை. எங்கேயாவது போகணுன்னாலும் ஏதாச்சும் அசிஸ்டண்ட்டாக கூட விடுவாங்க. ஆனால் எப்படியோ இந்த சார் தான் மாமனார் மாமியார் கூட எல்லாம் பொறுமையாக பேசி அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்து டிரைவிங் 4 வீலர் டிரைவிங் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணது. முன்னாடி இந்த ஸ்டோரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன் 2 வீலர் ட்ரைவ் பண்ண மாட்டேன், 4 வீலர் எப்படி ட்ரைவ் பண்ணேன், இந்த மாதிரி தான் ஒரு சார் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு எல்லாம். ஆனால் இன்றைக்கி அவரை நேரில் பார்த்ததுல எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ ஜான் சார். ஏன்னா இன்றைக்கி காருங்கிறது எல்லாருடைய லைஃப் ஸ்டைல்லையும் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்குது. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 வீலர் ஓட்ட மாட்டாங்க இல்லையா? நம்ம விளாக்ஸ் எல்லாம் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். குலவிக்க போகிறதா இருக்கட்டும், பிள்ளைங்கள டான்ஸ் கிளாஸ், ட்ராயிங் கிளாஸ் அங்கே இங்கே பிக்கப் பண்ண போகிறதா இருக்கட்டும், எப்போவுமே காரில் தான் போவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நானுமே கூட இருப்பேன். ஏன்னா கார் 4 வீலரை பொறுத்தளவில் பார்க்கிங் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. பைக்குனா கூட எங்கேயாவது கொஞ்சம் இடத்துலையே கொண்டு வச்சுட்டு வந்துடலாம். ஏதாச்சும் சின்ன திங்ஸ் வாங்கணுன்னா கூட நானும் போகிற மாதிரி இருக்கும். என்னென்னா பார்க்கிங் எல்லாம் இல்லாத 4 வீலர் பார்க்கிங் இல்லாத கடையிலெல்லாம் போயாச்சுன்னா என்னை இறக்கி விட்டுட்டு போவாங்க. எங்கேயாச்சும் 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தாண்டி தான் பார்க்கிங் கிடைக்குதுன்னா அங்கே நிப்பாட்டி விட்டுட்டு நிற்பாங்க. நானும் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கால் பண்ணியாச்சுன்னா அப்படியே ரிட்டர்ன் வருவாங்க. அது மாதிரி பிள்ளைய டான்ஸ் கிளாஸ் விடணுன்னாலும் அப்படி தான், ட்ராப் பண்ணணும் பிக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு நானுமே கூட போகிற மாதிரி இருக்கும். சில நேரம் நான் கூட கோவப்பட்டிருக்கேன், நீங்கள் 2 வீலர் ட்ரைவ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருக்க தேவையில்லையேன்னு. ஆனால் இன்னொரு பக்கம் சரி 2 வீலர் இல்லைன்னா என்ன 4 வீலர் அழகாக ட்ரைவ் பண்ணுறாங்களேன்னு நினச்சி சந்தோஷப்படுவேன். நாம் எல்லாருமே அப்படி தான். எல்லாருடைய லைஃப்லேயுமே எல்லாமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இல்லாத நினச்சி கவலைப்படாமல் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழணும். அப்படி இன்றைக்கி என் ஹஸ்பண்டோட கார் டிரைவிங்க்கு காரணமாக இருந்த ஜான்சாரோட வீட்டு திருமண ஃபங்க்ஷனில் அட்டென்ட் பண்ணது எனக்குமே சந்தோஷமாகவும் இன்றைக்கி ஒரு மறக்க முடியாத நாளமாக இருந்துச்சு. அவரையும் பார்த்து பேசி மணமக்களை வாழ்த்திட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே இந்த மாதிரி சில நபர்கள் மறக்க முடியாத ஒரு பெரிய உதவியாக இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் கதை இருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இவ்வளோ நேரமாக பொறுமையாக நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.